ஒரே குக்கர்ல 2 விசில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும். காலையில 5 நிமிஷத்துல லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெசிபி ரெடி ஆயிடும். குக்கர்ல நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துங்க. இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தலா 2 நீங்க இதோட சேர்த்துங்க. சோ இப்ப பொடிசா நீட்டமா நறுக்கி வச்சிருக்க பல்லாரி வெங்காயம் 2 நம்ம சேர்த்திருக்கோம். இதுல சோயா சேர்க்க போறோம். நல்ல சூடான தண்ணியில உப்பு போட்டு ஊற வச்சிடுங்க. பாஸ்மதி அரிசி 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அலசி ஊற வச்சிருக்கேன். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் ஒரு 3-4 காரத்துக்கு சேர்த்துங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, நறுக்கின காய்கறிகள் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, அப்புறம் முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப சோயாவை நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க. எடுத்து இதோட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துங்க. கொத்தமல்லி, புதினா இலைகள்லாம் இதுல நல்ல சின்னதா பொடிசா கட் பண்ணி சேர்த்துங்க. இதுல பிரியாணி மசாலா, காயல் சமையல் பிரியாணி மசாலா நம்ம சேர்த்திருக்கோம். இந்த அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இப்ப மட்டனா இருந்துச்சுன்னா 1/2 கிலோ அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்ற அளவுல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா விரவி விட்டுடுங்க. இந்த கப்ல தான் நான் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். சோ இந்த கப் 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுங்க. சோ நம்ம எந்த கப்ல அளவு எடுக்கிறோமோ அந்த கப்ல நீங்க 1 கப் அளவுக்கு அரிசினா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழம் அதையும் சேர்த்து நல்லா பிழிஞ்சு விட்டுற. கொதி வரும்போது நம்ம இதுல ரைஸை சேர்த்தலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 விசில் வைங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில வச்சு எடுத்துட்டோம்னா போதும். சூப்பரான சுடன்னு நமக்கு பிரியாணி ரெடி. பிரியாணியோட ரைத்தா வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சோயா 65யும் செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்குங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோயா நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு வச்சிருக்கோம். அதுல தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கும், பெப்பர் மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கும் இதுல நான் சேர்க்கிறேன். பெப்பர் மசாலா பவுடர் இல்லாதவங்க இதோட சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு இதோட நான் சேர்க்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு. நம்ம பிரியாணி மசாலா அது நீங்க 1/4 டீஸ்பூன் போட்டீங்கனாலே போதும். கரம் மசாலாவுக்கு பயன்படுத்திக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் இதோட சேர்த்திருக்கேன். சோ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா விரவி விட்டுடுங்க. இது விரவி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. இது ஊறினதுக்கு அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துங்க. சோ நல்லா விரவிடுங்க. ஸ்பைஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா தனி மிளகாய் தூள் அல்லது இடிச்சு வச்ச மிளகும் இதுல நீங்க சேர்க்கலாம். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம். நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இதை கருவேப்பிலையோட நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதுவும் இந்த சோயா பிரியாணியோட இந்த இதுவும் சைட் டிஷ் சாப்பிடறதுக்கு அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபி செய்ய ஒரு 5 நிமிஷம் போதுமானது. நம்ம ஊற வைக்கிறதா. நைட்டு கூட நீங்க மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா காலையில ஸ்கூலுக்கு போகும்போது சட்டுன்னு நீங்க செஞ்சிடலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க கருத்து